60,000 in 30 days நினைக்கிறேன். ஸோ அந்த கிராஸ் பண்ணும்போது ஏன்னா ஒரு 10,000 கிராஸ் பண்ணும்போது ஒரு 50K கிராஸ் பண்ணும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்ல அது எனக்கு டைமே எனக்கு கொடுக்கல. அதை நான் ஃபீல் பண்றதுக்கு டைம் உடனே ஆர்டர் வந்துகிட்டே இருந்துச்சா, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆன்லைன்ல நம்ம ப்ராடக்ட போடலாம் அப்படின்னு சரின்னு சொல்லி போட்டேன். ஒண்ணுமே இல்ல, ஒரு எஃபெக்ட்டுமே இல்ல. அப்பதான் யோசிச்சேன், சரி இதுல ஏதோ சம்திங் இருக்கு போல இருக்கு. யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்க வீடியோ அப்போ வந்துச்சு. சரி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் சொல்லிட்டு உங்க இன்டர்வியூ பார்க்க ஆரம்பிச்சேன். நான் பார்க்கும்போதுதான் ஓகே, அப்ப இதுதான் கரெக்டான மெத்தடா இருக்கும். ஸோ நான் வேற எந்த மென்டரும் அதுக்கப்புறம் யோசிக்கவும் இல்லை. சரி இவங்க தான். அக்கௌண்டன்ட்லேருந்து ஏன் வந்து ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸில் ஒரு பிஸ்னஸ்க்கு வரணும்னு என்ன ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு? மேம் நம்ம எவ்வளோதான் வேலைக்கு போயிட்டு ரன் பண்ணாலும் ஆண்டர்பிரினர்ஷிப் மாதிரி வராது அப்படின்றது தோணுச்சு. உண்மைனா ஒர்க் பண்ணிக்கிட்டே ஃபேமிலியும் பார்த்துக்கணும், பிஸ்னஸையும் பார்த்துக்கணும், ஒர்க்கையும் பார்த்துக்கணும், அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கொஞ்சம் டஃப் தான் மேம். ஆஸ் அ விமனா வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறப்ப கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு. பட் ஆனால் லேடிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கு கம்பேர் டு. ஓகே, ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஒன்று வந்திருக்கோம் இல்லையா? ஸோ அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? உண்மையிலே சொல்லணுன்னாக்கா எனக்கு அன்னைக்கு ஃபீவரே அடிச்சது. சரி ஓகேன்னு ஷெட்யூல் பிக் பண்ணிட்டேன். ஒரு 12 இருக்கும். ஒரு பர்சன் கால் பண்ணாரு, மேடம் அமேசான்லேருந்து கால் பண்ணுறோன்னாங்க, நீங்கள் உங்கள் ஏரியா எங்கே இருக்குது? அப்பாங்க கால் பண்ணிட்டீங்களா? நீங்கள் ஆரம்பிக்கும் போது தோணுச்சா இந்த அளவுக்கு எல்லாம் நடக்கும் டக்கு டக்குன்னு? நிஜமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. புதுதியே ஒளி எழுப்பிடவா இந்த உலகம் பார்க்க, எதிரொலியே கரகோஷங்களை பல செவிகள் கேட்க, வளரினமே எல்லைகள் இல்லை, நீ உயரம் போக பதில் நீயே முன்னேறி வா. வணக்கம், இன்னைக்கு நம்ம ஹால் ஆஃப் ஃபேம் இன்டர்வியூல ரம்யா இருக்காங்க. ஸோ வணக்கம் ரம்யா, உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்க. வணக்கம் மேம். நான் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிறேன். ப்ரைவேட் கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அக்கௌண்டன்ட்லேருந்து ஏன் வந்து ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸில் ஒரு பிஸ்னஸ்க்கு வரணும்னு என்ன ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு? மேம் நம்ம எவ்வளோதான் வேலைக்கு போயிட்டு ரன் பண்ணாலும் ஆண்டர்பிரினர்ஷிப் மாதிரி வராது அப்படின்றது தோணுச்சு. ஸோ நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ஆண்டர்பிரினரா ஆனாக்கா அதோட மைண்ட் செட்டே வேற மாதிரி இருக்கு ஆக்சுவலி. நம்ம வேலைக்கு போறோம், வரோம், அது வந்து ஓகே. பட் ஆண்டர்பிரினரா இருக்க பார்த்து மைண்ட் செட்டே சூப்பரா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம். நல் நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்கிற மாதிரி தோணுது. எனக்கா வேலைக்கு போறப்ப ஒரு ஷார்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஒரு ஒரு குட்டி உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஆண்டர்பிரினரா இருக்கும்போது நெறைய நம்மளோட திங்கிங்கே வே ஆஃப் திங்கிங்கே ரொம்ப பெருசா போற மாரி இருக்கு. அதனால தான் சரி ஆண்டர்பிரினரா கண்டிப்பா ஆகணும்ன்ற எப்போ இந்த கோவிட்ல இருந்தே எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அப்போ பிரேக் ஆயிடுச்சா, அந்த டைம்ல வந்து நமக்கு நெறைய திங்க் பண்றதுக்கு டைம் கிடைச்சது. ஸோ அப்பலேருந்தே திங்க் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் சரி ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறம் இ-காமர்ஸ் பார்த்தேன். சரி அதுல நம்ம ஜம்ப் பண்ணி பார்ப்போம். என்ன ஆனாலும் பார்த்துருவோம் அப்படின்ட்டு தான் மேம் பார்த்தேன். ஓகே, ஸோ இப்போ ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை வெறும் ஆண்டர்பிரினர்ஷிப் மட்டும் தானா? இல்ல மேம். ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இத பார்த்துட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் தான் கரெக்டான ஆள். ஸோ ஒரு உமனா ஒர்க் பண்ணிக்கிட்டே ஃபேமிலியும் பார்த்துக்கணும், பிஸ்னஸையும் பார்த்துக்கணும், ஒர்க்கையும் பார்த்துக்கணும், அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆ கொஞ்சம் டஃப் தான் மேம். ஆஸ் அ விமனா வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்றப்ப கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கு. பட் ஆனா லேடீஸ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கு. கம்பேர் டு மென். கண்டிப்பா நம்ம பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் மேம். ஓகே, ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஒன்று வந்திருக்கோம் இல்லையா? ஸோ அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? மேம் உண்மையிலே சொல்லணும்னாக்கா எனக்கு அன்னைக்கு ஃபீவரே அடிச்சது.
ரியலி ரியலி எனக்கு ஃபீவர் ஆச்சு. ஆனா பட் அது வந்து குட் சைன்னு எடுத்துக்கிட்டேன். ஏன்னாக்கா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஆக்சுவலி. ஆ ஆக்சுவலி எனக்கு வந்து செல்ஃப் ஷிப் மட்டும் தான் எனக்கு குடுத்திருந்தாங்க. ஈசி ஷிப்பும் இல்ல, எஃபிஏவும் கிடையாதுன்னுட்டாங்க. இங்க பாண்டிச்சேரியில எஃபிஏவே இல்லன்னே சொல்லிட்டாங்க. சரி ஓகே நம்ம செல்ஃப் ஷிப் தான் அப்டின்ட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் எ இது லான்ச் பண்ணி ஒரு 1 வீக் இருக்கும். டக்குன்னு வந்துச்சா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் நதியா கிட்ட கேட்டேன். இவரு தங்கமாரியப்பன் சார்ட்ட கேட்டேன். இல்லையே உங்களுக்கு தான் எஃபிஏவே இல்லையே. ஆனா ஈசி ஷிப்ன்னு எனக்கு வந்துருச்சு. செல்ஃப் ஷிப்ல இருந்து ஈசி ஷிப்ன்னு எனக்கு வந்துருச்சு. இது என்னடா இது எப்படி நான் சொல்லிருந்தேன். அது எப்படி பண்றது எனக்கு தெரியவே இல்ல. சரி ஓகே. யாரு யார் வருவாங்கன்னும் தெரியாது. ஈசி ஷிப்ட்க்கு யாரோ வந்து பிக் பண்ணுவாங்கன்றது இருக்கு. பட் யார் வருவாங்கன்னு தெரியாது. அப்புறம் கஸ்டமர் கேர் கால் பண்ணி பேச சொன்னாங்க நதியா. சரி ஓகே பேசுனா அவங்க வந்து இல்ல இங்க இருக்கு அவைலபிலிட்டி இருக்கு. ஈசி ஷிப் இருக்குன்னாங்க. அப்புறமும் நம்பல. சரி நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. சரின்னு நானு இது பிக் பண்ணவே இல்ல. ஷெட்யூல் பிக் பண்ணவே இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நான் காலையில கேட்டுட்டு பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு பிக் பண்ணாமலே இருந்தேன். அப்புறம் மார்னிங் ஆச்சு. "நதியா நீங்க எதுவா இருந்தாலும் பண்ணுங்க. பாத்துக்கலாம். ஷெட்யூல் பிக் பண்ணுங்க. அவங்க அப்படித்தானே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு Amazonல. ஸோ டீம் சொன்ன மாரி நீங்க பண்ணுங்க" அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு ஷெட்யூல் பிக் பண்ணிட்டேன். ஒரு 12:00 இருக்கும். ஒரு பெர்சன் கால் பண்ணாரு. "மேடம் Amazonல இருந்து கால் பண்றோம் நாங்க. நீங்க உங்க ஏரியா எங்க இருக்குது?" "அப்பாடா கால் பண்ணிட்டீங்களா?" ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே. நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க இருக்குங்களா? அப்படி. ஆமா மேடம். இவ்ளோ நாளாவே இருக்கு அப்டின்னாங்க. சரி ஓகே அப்டின்னுட்டு தான் அப்புறம் ப்ரொசீட் பண்ணேன். அப்புறம் அவங்க லொகேஷன் சொன்ன உடனே வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இஷ்யூ இல்லாம போயிட்டு இருந்துச்சு. சூப்பர். அந்த ஸ்டேஜ்லேருந்து 60,000 இன் 30 டேஸ் நெனைக்கிறேன். ஸோ அந்த கிராஸ் பண்ணும்போது ஏன்னா ஒரு 10,000 கிராஸ் பண்ணும்போது, ஒரு 50K கிராஸ் பண்ணும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல. அது எப்படி பார்க்குறீங்க? இல்ல அது எனக்கு டைமே எனக்கு குடுக்கல. அத நான் ஃபீல் பண்றதுக்கு உடனே ஆர்டர் வந்துகிட்டே இருந்துச்சா, என்ன பண்றதுன்னு தெரியல. நானு ராஜா கிட்டயே ஒரு 2 டேஸ் கழிச்சு தான் பேசுனேனே. இது மாரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்து ஆர்டர் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 4 ஆர்டர், 5 ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இது என்ன இது நம்ம நம்ம ஒரு நிமிஷம் கூட உட்காரவே நமக்கு டைம் இருக்காது போல இருக்கு. சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அந்த அந்த வேல்யூலாம் பார்க்கறதுக்கான டைமே எனக்கு கிடைக்கல. இன்னமும் பார்க்கல நானு. சூப்பர், சூப்பர். ஸோ அப்ப எங்க டீம்லாம் பார்த்து சொல்லியிருக்காங்க அப்போ வேல்யூவ. நீங்க ஆரம்பிக்கும்போது தோணுச்சா? இந்த அளவுக்கு எல்லாம் நடக்கும் டக்கு டக்குன்னு. நிஜமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. சரி ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு ஆர்டர், 2 ஆர்டர் வரும். நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். எப்படியா இருந்தாலும் 1 ஆர்டர், 2 ஆர்டர் தான் வரும். அதுக்கு மேலலாம் நம்ம வராதுன்னு தான் நானு சரின்னு நினைச்சுட்டு தான் போனேன். ஆனா பார்த்தாக்கா ஆர்டரா வந்துகிட்டே இருக்கு. எனக்கு ஆபீஸ்லயும் ஹேண்டில் பண்ண முடியல. இங்கேயும் ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. சரி ஆனா எதுவா இருந்தாலும் பண்ணிடணும். அது ஒண்ணு மட்டும் உறுதியா இருந்தேன். ஆனா பண்றேன். போயிட்டு தான் இருக்கு. ஒரு ஷிப்மென்ட் கூட மிஸ் பண்ணவே கூடாது. நேத்து கூட பயங்கர அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆச்சு. அப்புறம் திரும்பவும் போயிட்டு அங்கேயே போய் கலெக்ட் பண்ணி, இது புக் புக் பண்ணி, பிக் பண்ணி 10 மணி ஆச்சு. ஆனா பிக்கப் பண்றதுக்கு. சரி ஓகே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ டைம் வேகமா போயிட்டு இருக்கு. சூப்பர். ஸோ ஃபேமிலியோட சப்போர்ட் எப்படி இருந்தது? இனிஷியலா அத ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லும்போது, ஸோ ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? இல்ல. ஃபுல் சப்போர்ட்டும் உண்டு. அவங்க சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா பண்ணவே முடியாது. அவங்க வர்றதாகட்டும், ஒட்டி குடுக்கறதுல இருந்து எல்லாமே கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. சன்ல இருந்து ஹஸ்பண்டும் சரி, 2 பேருமே பண்ணு இது ஜெயிக்கிறது அவங்களுக்குமே ரொம்ப எக்ஸைட்மென்ட்டா இருக்கு. அதுக்கெல்லாம் வார்த்தைகளே இல்ல. ஒரு ஃபேமிலில எல்லாரும் சேர்ந்து முன்னேறலாம் அப்படின்னு ஃபீல் பண்ற மாரி இருக்கு. ஆமா, அப்படிதானே? ஆமா. எஸ். நைஸ், நைஸ். ஸோ ஸோ இந்த என்டோர் ஜர்னில நம்மளோட டீமோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? டீமோட சப்போர்ட் ரொம்ப பேஷன்ட்டா எனக்கு பண்ணி குடுத்தாங்க. ராஜாவாகட்டும், அ நதியா, நதியா ஆனா கொஞ்சம் ஹார்ஷ் தான். ஆனா அது தேவைதான் ஆனா. அந்த மாரி கொஞ்சம் சொன்னா நம்மள புஷ் பண்ணும்போது தான் நம்மளே என்ன பண்றோன்றது நமக்கு தெரியுது. சரி போவோம். என்ன சொன்னாலும் கிணத்துல குதிச்சிடுறோம்னு மட்டும் முடிவோட தான் ஆனா வந்தேன். நான் ஜாயின் பண்ணும்போதே சரி அவங்க என்ன ஏன்னா எனக்கு ஐடியா கிடையாது. எனக்கு இது என்னன்னும் தெரியாது. அ எதுவுமே எனக்கு தெரியாது. பிளாங்க் தான் நானு.
சரி சரி நமக்குன்னு ஒரு மென்டர் இருக்காங்க. சரி எதுவா இருந்தாலும் நம்மள பார்த்துக்கிறதுக்கு, கைடன்ஸ் குடுக்கறதுக்கு நம்ம கீழ விழுந்தாலும், சரி ஓகே வா அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. நமக்கு அது கண்டிப்பா நமக்கு அது தேவைதான். சரி ஓகே நம்ம பண்ணுவோம். அவங்க என்ன சொல்றாங்களோ, என்ன சொன்னாலும் கேட்கிறேன் அப்படின்ற இதுல தான் நான் வந்தேனே. இந்த மைண்ட் செட்டுக்கு தான் வந்தேன். எதுவா இருந்தாலும் கீழ விழுந்தாலும் பரவால்ல. பார்த்துக்கலான்ட்டு தான் ஜாயின் பண்ணிட்டு, இப்ப வரைக்கும் அவங்க சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனா எனக்கு அத பத்தின ஐடியா ஒரு இதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி காமர்ஸ்னா என்ன? இப்படிலாம் ஒண்ணு இருக்கான்றதே எனக்கு உண்மையிலே தெரியாது. ஓகே. சோ நாங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா தான் இருப்போம். அதெல்லாம் வந்து என்ன சொல்றது? அதெல்லாம் பிளான் பண்ணி செய்யறதுன்ற மாரி நீங்க சொன்னதுதான். இப்ப நம்மளும் லீனியன்ட்டா இருந்துட்டோம்னா, நீங்களும் லேட்டா இருப்பீங்க. இந்த இப்ப நீங்க இப்ப ஜனவரில அச்சீவ் பண்ண சக்சஸ் அது உங்களுக்கு ஏப்ரல் ஆகலாம், ஆகாம போகலாம். சோ உள்ள பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவேன், கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட்டா இருங்க. ஸ்ட்ரிக்ட்டா இருக்க தப்பு கிடையாது. கொஞ்சம் ரூடா இருங்க. பிரச்சனை இல்ல. 6 மாசத்துக்கு அப்புறம் ஹால் ஆஃப் ஃபேம்ல உங்க பேர் வரும். அப்ப அவங்களும் ஹாப்பியா நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு சொல்லுவேன். சோ நெறைய பேர் அத கரெக்ட்டா ஃபாலோ பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். கரெக்ட் தான், கரெக்ட் தான். எனக்கு ஒரு சமயம் சொல்லும்போது இரிட்டேட்டா ஆவேன். இவங்க ஏன் இப்படி பண்றாங்க? என்ன ஏன் இப்படி இது பண்றாங்க? நான் போயிட்டு இல்ல வரணும் அப்படின்னு. நான் ஆபீஸ்ல இருப்பேன். ஆபீஸ்ல இருக்க பார்த்து இவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன் ரம்யா முடிக்கலன்னு கேட்பாங்க. நான் இங்க இருந்துட்டு அவங்க என்னோட நிலைமைய எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. நீங்க முடிச்சுட்டு என்ன கூப்பிடுங்கன்றுவாங்க. சரி ஓகே அப்படின்னுட்டு அப்புறம் முடிச்சிருவேன் எப்படியாவது. சரி எப்படியோ சொன்னாங்களேன்றதுக்காக பார்த்து போயிட்டு பண்ணிடுவேன். கரெக்ட். அதேதான். நம்ம டிலே பண்ணிட்டே இருப்போம். யாராவது ஒருத்தர் இருந்தா சரி உங்களுக்கா செஞ்சு தொலையலாம் அப்படின்னாலும் செஞ்சிருவோம்ல. அதுதான் வந்து மென்டர்ஷிப்போட ஒரு பிளான்னு சொல்லலாம். கரெக்ட். சோ இந்த ஹால் ஆஃப் ஃபேம் இன்டர்வியூ உங்க வீட்ல பார்த்தா, ஃபேமிலி, பையன் எல்லாரும் பார்த்தா என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல. எது வேணாலும் பண்ணலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு. எனக்கே முதல்ல ஹால் ஆஃப் ஃபேம் இது மாரி வரும் அப்படின்றதே என்னால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. இத நானே எப்படி எடுத்துக்குவேன்னு தெரியல. ஃபேமிலி மெம்பர் அவங்களோட மைண்ட் ஓகே. என்னோட மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் நான் முதல்ல அடாப்ட் ஆயிக்கிறேன். சரி பரவால்ல எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஃபேமிலில இருக்கிறத விட எனக்கு ஆஃபீஸ் தான் கொஞ்சம் இது. ஏன்னா அங்க இன்ஃபார்ம் பண்ணாம நானு இது சைட்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணல. சரி வின் பண்ணிட்டேன்னாக்கா யாரும் ஒண்ணும் சொல்ல போறது இல்லல்ல. ஓகே அவங்களே கரெக்ட். வந்து அத அப்ரிஷியேட் தான் பண்ண போறாங்க. சோ அதனால எனக்கு என்ன அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்றத பத்தி நான் ஃபீல் இல்ல. ஓகே தான் அது. சூப்பர். ரொம்ப ரொம்ப யதார்த்தமா பேசுற மாதிரி இருக்கு. லைக் ஓகே நான் பண்ணிட்டப்பா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. So, எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் நான் உங்ககிட்ட இருந்து இதை கேட்கணும்னு ஒரு ஆசை. லைக் சரி நான் உங்க பையனையும் பார்த்தேன், நல்லா வளர்ந்த பையன் தான். சோ ஒரு ஸ்டேஜ்க்கு மேல ஒரு ஒரு பெண்ணா வந்து நம்ம இதெல்லாம் போராடி இதெல்லாம் பண்ணும்போது ஃபேமிலி சப்போர்ட் எல்லாம் இருக்கு. ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பேச்சு வரும். இதெல்லாம் எதுக்கு இந்த வயசுல பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு தடங்கள் வரும். ஆனா இது எல்லாமே பணம் ரிலேட்டட்ல. நம்ம காசு போடாம இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து இந்த ஏஜ் எல்லாம் வெறும் அவங்க ஏர்லி 20s கூட ஸ்டக் ஆயிடுவாங்க. அப்பதான் கல்யாணம் இருக்கும், குழந்தை பிறக்கும். அப்ப அவங்க அதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாம்? ஏதாவது ஒரு ஃபீட்பேக் உங்க சைட்ல இருந்து. அதுக்கு எல்லாமே மைண்ட் செட் தான். நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது மைண்ட் செட் மட்டும்தான். அதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோம்னாக்கா, அதுல ஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம ஃபர்ஸ்ட். அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒர்க் ஃபேமிலில ஒரு சிலர் எல்லாமே சொல்லுவாங்க தான். அந்த டைம்ல மனசு கஷ்டமா தான் இருக்கும். பட் அத வந்து அதையே போய் அங்கேயே ஸ்ட்ரக் ஆகாம அதை தாண்டி வெளியில வரணும். எவ்ரி விமன் கண்டிப்பா வெளியில வரணும். அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க தான். ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க. சொல்லாம இருக்கவே முடியாது. அதுவும் ஈவன் விமனா இருக்கிறப்ப கண்டிப்பா முடியவே முடியாது. சொல்லுவாங்க தான். சரி சொல்லட்டும் பரவால்ல. சொல்லிக்கோங்க. ஆனாலும் அத தாண்டி வர்றதுக்கு ஒவ்வொரு விமனும் கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். கத்துக்கிட்டா தான் அத தாண்டி அவங்களாலயே வர முடியும். ஒரு சிலர்லாம் பார்ப்பேன், ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க. ஸ்ட்ரக் ஆயி நெறைய பேர் பார்த்துருக்கேன். பட் அவங்களுக்கு நானும் சொல்வேன், அது மாரி இருக்காத. அடுத்து ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்கன்னுவேன். அந்த மூவ் ஆன் பண்ணாலே நமக்கு வந்து ஓரளவுக்கு சரியாயி வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதே மாரி முக்காவாசி பேர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, பாஸ்ட் இல்ல ஃபியூச்சருக்கு போயிடுவாங்க. பாஸ்ட்ல திங்க் பண்ணிட்டு அவங்க திட்டிட்டாங்க. அதிலேயே ஸ்ட்ரக் ஆயி அப்படியே நின்னுடுவாங்க. அத தாண்டி வர்றதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கும்.
பட் அந்த டைம் எடுக்காதீங்க அப்படின்னு நான் ஜென்ரலா என் கூட இருக்கிற லேடிஸோட பார்க்கும்போது அதுலயே ஸ்ட்ரக் ஆகி நிக்காதுங்க, அதை தாண்டுங்க. அது அட்லீஸ்ட் பிரசன்ட்ல என்ன நடக்குது அதையாவது உத்து பாருங்க. அதை பார்த்தாலே நம்மளால அடுத்த லெவலுக்கு வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனா இப்போ இந்த இதுல நான் ஃபீல் பண்றேன். ஸ்ட்ரக் ஆகாதீங்க, கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக் ஆகாம நில்லுங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர், நல்ல அட்வைஸ். அதுவும் உங்க சைட்ல இருந்து கேட்க நல்லா இருக்கு. அடுத்த 12 மாசம் இல்ல 1 வருஷம் பிளான், என்ன பிளான் வச்சிருக்கீங்க அமேசான் பிசினஸ்க்கு? பிசினஸ்க்கு எனக்கு அடுத்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும். அதுவே அது எந்த அளவுக்கு போகும் எனக்கு, அதுவும் நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுனாக்கா நான் என்ன அதுக்கு பண்ணணும், முதல்ல என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அமௌண்ட் ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் அமௌண்ட் ரெடி பண்ணி அதை அடுத்த ப்ராசஸ்க்கு நான் கொண்டு வரணும். ஓகே. சோ நீங்க ஈஸி ஷிப்லயே நல்லா இவ்வளவு சாதிச்சிருக்கீங்க. ஜெனரலா நம்ம எஃபிஏ தான் சஜஸ்ட் பண்ணுவோம். பட் உங்க லொகேஷனால ஈஸி ஷிப், செல்ஃப் ஷிப்பா ஈஸி ஷிப்பான்னு தெரியாம இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சோ இப்ப மென்டர்ஷிப் இல்ல அப்படின்னா உங்களால இத பண்ணிருக்க முடியுமா? அடுத்த லெவல் எடுத்துட்டு போயிருக்க முடியுமா? ஏதாவது சில வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் நான் இங்க வர்றதுக்கு முன்னாடியே மீஷோல ட்ரை பண்ணேன். நான் ஆக்சுவலி அங்க பண்ணும்போது ஜஸ்ட் நானே ஆக்சுவலி எங்க ஹஸ்பண்ட் இந்த வாஷிங் சோப் லிக்விட் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காரு. ஆஸ் அ சேல் பர்சனா மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருக்காரு. அதுல இருந்து அவரு தான் சொன்னாரு ஃபர்ஸ்ட், நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பாரு, ஆன்லைன்ல நம்ம ப்ராடக்ட போடலாம் அப்படின்னு. சரின்னு சொல்லி போட்டேன். ஒண்ணுமே இல்ல, ஒரு எஃபெக்ட்டுமே இல்ல. ஜஸ்ட் நான் ஒயிட் பேக்ரவுண்ட் கேட்டிருந்தாங்க, ஒயிட் பேக்ரவுண்ட் மட்டும் நான் போட்டு வச்சிருந்தேன். பட் அதுக்கப்புறம் ஆர்டரும் வரல, ஒண்ணும் வரல, சும்மா டம்மி மாதிரி அப்படியே அது உட்காந்துருச்சு. அப்பதான் யோசிச்சேன், சரி இதுல ஏதோ சம்திங் இருக்கு போல இருக்கு. சரி நம்ம கூகுள்ல யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்க வீடியோ அப்போ வந்துச்சு. சரி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் சொல்லிட்டு உங்க இன்டர்வியூ பார்க்க ஆரம்பிச்சேன். நான் பார்க்கும்போதுதான் ஓகே, அப்ப இதுதான் கரெக்டான மெத்தடா இருக்கும். சோ நான் வேற எந்த மென்டரும் அதுக்கப்புறம் யோசிக்கவும் இல்லை. சரி இவங்கதான் நம்ம ஒரு இதுக்கு போறோம், ஒரே இதுல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே ஃபிக்ஸ் பண்ணேன். சரி என்ன கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் போடு, உங்களோட நம்பரும் எனக்கு கிடைக்கல ஆக்சுவலி. லிங்க்டின்ல இருந்து அதுக்கப்புறம் அங்க இருந்து ஜஸ்ட் மெசேஜ் போட்டேன் உங்களுக்கு, போட்டு அதுக்கப்புறம் தான் உங்களோட லிங்க் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் விஜய் ஆறுமுகம் சார் அவர் பேசினாரு. அப்புறம் அப்படியே உள்ள வந்துட்டான். சூப்பர் சூப்பர். சோ அந்த ஜேர்னியே நல்லா இருக்கு. இப்ப கேட்கும் போது எனக்கே தான் சந்தோஷமா இருக்கு. கரெக்ட். சோ ஏன்னா நீங்க அச்சீவ் பண்ண ஃபிகர்ஸ் உங்களை பத்தி நாங்க இன்டர்வியூ மீட்டிங்ல பேசுவோம். அந்த செல்ஃப் ஷிப் ஈஸி ஷிப் இஷ்யூ எல்லாம் அனல் பறக்கும் விவாதம் மாதிரி நாங்க மீட்டிங்ல உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்போம். ஆக்சுவலா நம்ம இதுல மூணு ரம்யா இருப்பாங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியல, எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப பேசுவோம், ஐயோ இது எப்படி பண்றது, நிறைய தான் எடுத்துட்டு வராங்க. செல்ஃப் ஷிப் தான் பண்ணோம், ஈஸி ஷிப் இருக்குன்னா இல்ல நிறைய பின்கோட் எனேபிள் ஆயிருக்கும், இதை பண்ணுங்க, நம்பர் மிஸ் பண்றாங்க, ஸ்பேம் நம்பர், நிறைய பேசுவோம். சோ எனக்கு ஏன்னா எஸ்பிஐ எல்லாம் நம்மளால இவ்வளவு பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ப்ரூவ் பண்ணது பெரிய விஷயம். நாங்களும் எஸ்பிஐ இருந்து பண்றோம். எனக்கு இந்த ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. சரி எஃபிஏ தான் ஆனா பெஸ்ட்னு இவங்க சொல்றாங்க, சரி ஈஸி ஷிப்ல ஒண்ணுமே வராதோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா இல்ல, அதுலயுமே இப்ப இன்னைக்கு கூட 9 ஆர்டர்ஸ் வருது. நான் கூட அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகி திருப்பி என்ன ஆகுமோன்னு நினைச்சேன். ஆனா திருப்பி வந்துகிட்டே இருக்கு. ஓகே இது ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தான் போயிட்டு இருக்குது. கேட்கவே நல்லா இருக்கு. சோ அந்த 9ன்றது எப்படி 100 ஆகுறது, மத்தவங்க நீங்க எப்படி வேலை வாய்ப்பு கொடுக்கறது அப்படின்றத எக்ஸ்பென்ஷன் பாருங்க. அந்த திங்கிங்கும் ஓடிட்டு இருக்கு. நம்மளாலே கண்டிப்பா இது பண்ணவே முடியாது. சரி கண்டிப்பா அப்பாயிண்ட் பண்ணணும், இது எப்படி அடுத்த லெவல் போக போறோம், நம்ம இன்னும் எங்கேயோ போயிடுவோமோனோ அந்த ஒரு தாட் ப்ராசஸும் வந்துட்டு இருக்கு. சரி காலம் வரும்ல, நம்மளால பேக் பண்ண முடியலன்னு இருக்கும்போது ஒரு ஆள் எடுப்பீங்க பக்கத்துல, அது ஒரு வேலை வாய்ப்பு தானே. அது ஒரு ஆள் எடுப்பீங்க, அப்புறம் அது 2 ஆள் ஆகலாம், எல்லாம் அப்படி ஆரம்பிச்சது தானே. அது நான் எப்படி நம்புவேன்னா போற பாதையில போயிடுவோம், கரெக்டா ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி போவோம், ப்ரிப்பேர்டா இருக்கலாம். அது பாசிட்டிவாவும் போலாம், சொல்றது நெகட்டிவாவும் போலாம், கை காசு கொடுக்குற மாதிரி வரும். ஆனா எல்லாத்தையும் பண்ணி ப்ரிப்பேர்டா போனோம்னா கண்டிப்பா சக்சஸ் நமக்கு இருக்குன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. சோ ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட நேரத்தை செலவிட்டு, எஸ்பெஷலா டியூரிங் பொங்கல் டைம் எடுத்து நீங்க இங்க இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு. இப்போ இது ஆரம்பிச்சதுல இருந்து நான் பொங்கல் செலிப்ரேஷன் எதுவுமே இப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது.
ஃபுல் ஃபோக்கஸ்டும் இதுதான். நாளைக்கு கூட ஒரு மீட்டிங் இருக்கு. ஓகே வரேன்னு தான் சொல்லியிருக்கேன் ஆஃபீஸ்ல. இப்ப வந்து இது வந்து திஸ் இஸ் எனக்கு வந்து என்ன சொல்ல ப்ரீஷியஸ் டைம்னு நினைக்கிறேன். எல்லாமே குட் கோயிங்கா போயிட்டு இருக்குது. எது தொட்டாலும் ஓகே ஓகேன்ற மாதிரியே வந்து அதுவும் இந்த பிசினஸ்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. ஏன்னா நான் வந்து பேசுறதுனால ஒரே ஒரு கேள்வி. பிசினஸ் பண்றவங்க லைட்டா ஒரு திமிரு கர்வம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அது வந்து ஒரு வேலைக்கு போறதுல ஒரு லைட்டா ஒரு அது என்ன சொல்றது ஒரு அது ரொம்ப மோசமான கர்வம் இல்ல, லைட்டா ஒரு திமிரு இருக்கும். அது உங்களுக்கு இருக்கா? வந்துச்சு. எஸ் வந்துச்சு. நம்ம ஒரு சமயம் ஃபீல் ஆகும்போது நம்மளும் ஆண்டர்பிரினர் ஆயிட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. பட் ஆனா அது வந்து நல்ல மைண்ட் செட். அது வந்து ஆனா வந்து அது லைட்டா ஒரு அந்த திமிரு வரும். அடுத்து நான் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தோணும். ஆனா வராம தடுக்க முடியாது. ஆனா வந்தாலும் அது ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும். ஆமா எஸ் அது வந்து ரொம்ப நல்ல ஃபீலிங்கா தான் இருந்துச்சு எனக்கு. ஆண்டர்பிரினர்ன்றது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு அது. அது ஆனா தோணுச்சு நம்ம கூட பண்ணிட்டோம் பரவாயில்ல. அது தோணுச்சு. ஜிஎஸ்டி எடுக்கும் போதே ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் அந்த ஒரு இது தோணுச்சு. கரெக்ட். ஏன்னா அதுலதான் அந்த B2 எல்லாமே எல்லா கனெக்டும் வர்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நம்ம இதெல்லாம் செக் பண்ணணும். ஓகே ஒரு ஆண்டர்பிரினர்னாக்கா இதெல்லாம் பார்க்கணும். ஆடிட்ல இருந்து எனக்கு இப்ப அதுவும் தோணுது. ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணணும் போல இருக்கு. நம்ம வந்து எல்லாமே அந்த ப்ராசஸே வேற இல்ல. நம்ம ஒரு சேலரியா போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னாக்கா, ஜஸ்ட் வேலைக்கு போயிட்டு வருவோம். வீட்டுக்கு வந்தோம், சமையல் பண்ணுவோம். அந்த அந்த இதோட முடிஞ்சுற மாரி இருக்கு. பட் இத தாண்டி அத யோசிக்க வைக்குது. ஒரு ஆடிட்டர போய் பார்க்கறதுன்றது எனக்கு ரொம்ப ஒரு இதுதான். இப்ப எங்க ஆபீஸ்லயே நாங்க போய் பார்க்குறோம்னாக்கா, அது ஒரு மரியாதையான ஒரு ஜாபா நம்ம பார்க்குறோம். சோ அவங்கலாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்து, அப்ப நம்மளும் ஒரு ஆண்டர்பிரினர் தானே. அது தோணுது. சூப்பர். ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். சிறப்பான பொங்கல் பரிசு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் நிறைய இன்டர்வியூ அடிக்கடி சொல்லுவேன். எனக்குமே அந்த சில சமயம் போர் அடிக்கும். நம்ம சரியா போறோமா, கரெக்டா பண்றோமா, ஆஹ் இது பண்ணுமா வேணாமான்னு சில சமயம் எனக்கு வரும். ஆனா ஒரு ஹாலாசிரம் இன்டர்வியூ பண்ணி நம்ம பேசும்போதும் அப்பதான் எனக்கு அந்த ஃபுல் எனர்ஜி வரும். பண்ணுடா அப்படின்ற மாதிரி எனக்கு உள்ள வந்து திருப்பி திருப்பி ரிமைண்டர் போன வாரம் கூட சொல்லிட்டு இருந்தேன். பண்ணிட்டே இந்த மாதிரி கரெக்டா போறோமா இல்ல இந்த மைண்ட் செட்டை தான் நான் சொல்றேன் நானும். நீங்க சொல்றீங்க பாருங்க. நம்ம எனக்காக இப்போ இப்ப நான் பண்றேன்ற எனக்காக நீங்க செய்யறேன்னு சொல்றீங்கல்ல. அந்த மைண்ட் செட் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது அது கிடைக்க மாட்டேங்குது. பட் அந்த ஆண்டர்பிரினர் அந்த இது வரும்போது சரி அவங்களோட சந்தோஷம் முக்கியம்னு நினைக்கிறீங்கல்ல. இப்ப இன்னொருத்தரோட சந்தோஷம் அது வந்து அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது. இருக்கும்ல. அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் அமையல, நமக்கு அமையுது. சரி, ஏன்னா எல்லாருக்கும் அந்த டயர்ட்னஸ் இருக்கும், எல்லாருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஓகே பண்ணலாம்பா, இதுக்காக பண்ணிடலாம். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பேசும்போது இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வருதா, இது எப்படி சால்வ் பண்ணலாம் நம்ம உள்ள பேசிட்டே இருப்போம். அதான் சொல்லுவேன், டீம் பேசினா ஒரு மணி நேரம் மீட்டிங்னா 2 மணி நேரம் போதுன்னு எல்லா ஸ்டூடெண்டே ஸ்ட்ரகிள்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. உட்காந்து நம்ம சால்வ் பண்ணலாம்னு சொல்லி சால்வ் பண்ண போயிட்டே இருக்கும். அப்ப டயர்ட் ஆகும். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது வரட்டும், ஸ்ட்ரகிள் வரட்டும், நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எனர்ஜி தான் எல்லாம். எஸ் 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 சூப்பர். So, as I mentioned, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் த இன்வைட். அது ஃபெஸ்டிவ் டைம்ல வந்ததுக்கு. அண்ட் ஐ ஃபீல் உங்க ஃபேமிலி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பர்சனலா ஐ வாண்ட் டு தேங்க் யுவர் ஃபேமிலி. அது ரொம்ப முக்கியம். நீங்க சொன்னதுதான், ஒரு ஃபேமிலி ரொம்ப முக்கியம். அங்க இல்லைன்னா நம்மளே கண்டிப்பா இல்ல. எனக்கு அடுத்த லெவல் எப்படி போறதுன்றதும் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஷூர். நீங்க நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுங்க. நம்ம சைட்ல என்ன சப்போர்ட் இருக்கோ அடுத்த லெவல் ஸ்கேலிங் எல்லாமே நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபிளிப்கார்ட் அதுலயும் பண்ணலாமா? நம்ம பண்ணலாம். நம்மளோட ஏகாஸ் எல்லாம் நம்ம எவ்வளோன்றத பிளான் பண்ணிட்டு அடுத்து பிளிப்கார்ட் லான்ச், அடுத்து மத்த மார்க்கெட் பிளேஸ். மீஷோ மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. மீஷோ நல்லா ஸ்டாப்பே பண்ணிட்டு ரொம்ப நமக்கு செட் ஆகாது அது மாதிரி எனக்கு தோணுது. பட் அதுதான் மார்க்கெட் பிளேஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பெஸ்ட் வந்து பிளிப்கார்ட் தான். நெக்ஸ்ட் அதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் லிஸ்டிங் பண்ண. சோ அந்த கைடன்ஸும் நான் டீம் பர்சன் ராஜா கிட்டையும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சோ உங்களுக்கு பர்சனலா அவரை கான்டாக்ட் பண்ண சொல்றேன். சோ அடுத்தடுத்து நீங்க நம்ம பிளான் பண்ணிட்டு, அதாவது சரி அமேசான் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். பட் அது வந்து வெறும் ஆரம்பம் தான், அது முடிவு கிடையாது. அது மட்டுமே கிடையாது. சொல்லுவாங்க ஒன் பாஸ்கெட் போடவே கூடாது. அமேசான் பண்றோம், பிளிப்கார்ட் நான் நிறைய பேர் சொல்லுவேன் எந்தெந்த வாய்ப்பு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் த்ரெட்ல செல் பண்ண முடியுமா பண்ணுங்க. நமக்கு
ஒரு ஸ்டால் கிடைக்குதா, ஓகே ஸ்டால்ல வந்து அந்த ஸ்டாலுக்கு போட்ட காசை தாண்டி இப்ப 2000 ஸ்டால் காஸ்ட், நமக்கு 10,000 ப்ராடக்ட் 2000 வருதா, ஓகே பிராண்ட் அங்க பில்ட் ஆகுது. எஸ் எஸ் போகாம ஒரு பிராண்ட் ரெப்ரசென்ட் பண்ணி போனீங்கன்னா அந்த பிராண்ட் பில்ட் நமக்கு ஒரு 10 கான்டாக்ட்ஸ் வருது, அவங்க நம்ம பேரு சேவ் பண்ண போறாங்க, நம்ம நர்ச்சர் பண்ணலாம், கெட் கஸ்டமர்ஸ் கொண்டு. சோ எந்த வாய்ப்பையுமே நான் வந்து விடக்கூடாது. இப்ப நீங்க ஆரம்பம் தான், அடுத்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பா நிறைய மார்க்கெட் பிளேஸ், நிறைய சொல்யூஷன்ஸ் அது மாதிரி நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். சோ என்ன சப்போர்ட்னாலும் we are ready to help you out. எஸ் ரொம்ப தேங்க்ஸ் என்ன இன்வைட் பண்ணதுக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கும் உங்களுக்கு பேசினதுல. அண்ட் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்களும் அமேசான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், வீட்ல இருந்தே அதிக முதலீடு இல்லாம எந்த ஒரு முன்னடைவும் இல்லாம இந்த நீங்க ஹவுஸ் சேஃபா இருந்தாலும் சரி, அண்ட் இதுக்காக ஸ்பெஷலா ட்ரைனிங் கோச்சிங் அதாவது எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ நீங்க கத்துக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல மாஸ்டர் கிளாஸ் வீடியோ இருக்கும். மாஸ்டர் கிளாஸ் ஒரு 30 minutes வீடியோ, அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களை கால் புக் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 2 lakhs பிளஸ் இருந்துச்சுன்னா இந்த பிசினஸ் நம்ம ஈஸியா பண்ண முடியும். 2 lakhs கம்மியா இருந்துச்சுன்னா இந்த ரிஸ்க் இப்போதைக்கு நம்ம அதை தவிர்க்கலாம், அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ரம்யா அகேன் ஃபார் கம்மிங் அண்ட் மேக்கிங் இட் மோர் ஸ்பெஷல்.